அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு உள்ள வீடியோவில் யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரொம்ப முக்கியமான மாடல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இது. கண்டிப்பாக இந்த மாடல் மிக மிக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் கொஷின்ஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், if the sum of the squares of the reciprocal of the roots alpha and beta of the equation 3x square plus lambda x minus 1 equal to 0 is 15 கொடுத்துட்டான். அதாவது sum of the square of the reciprocal of the root alpha and beta of the equation, இந்த ஈக்குவேஷனோட ரூட்டோட ரெசிப்ரோக்கலோட ஸ்கொயரோட சம்மு, sum of the squares of the reciprocal of the roots alpha and beta of the equation 3x square minus lambda x minus 1 equal to 0 is 15. அதாவது என்ன அர்த்தம்? இப்போ 1 by reciprocal alpha square சம்னால் ப்ளஸ் போகிறோம், பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. சரிங்களா? தென் அப்படி இந்த கண்டிஷன் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா 6 டைம்ஸ் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு 18 24 36 96 கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டான். இதில் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கொடுத்துருக்கிறத இங்கே எழுதிக்குவோம். நமக்கு தெரிஞ்ச சம் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிங்க. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? மைனஸ் பி பை ஏ. ஏன்னா இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் சி. அப்போ என்ன போடுவோம்? மைனஸ் பி பை ஏ. அப்போது மைனஸ் லாம்டா பை 3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சி பை ஏ. அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 3. இது ப்ராடக்ட். இப்போது சம்மும் ப்ராடக்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்தது என்ன கொடுத்தான்? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆஃப் த ஈக்குவேஷன் 3x ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இஸ் 15 கொடுத்துட்டானா? அப்போ என்ன அர்த்தம்? 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. இப்போ அதை நோட் பண்ணுவோம். ஸோ அதை எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு எல்சிஎம்மாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம வேல்யூஸ் தனித்தனியாக தெரியாது இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்துக்குவோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 15. இங்கே ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணியிருக்கோம்? எல்சிஎம் எடுத்துருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா தெரியும். என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b the whole square minus 2ab. a square plus b square equal to a plus b the whole square minus 2ab. ஸோ அதை இங்கே மாற்றுவோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அதை இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? இது என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் லாம்டா பை 3. அப்போ மைனஸ் லாம்டா பை 3 த ஹோல் ஸ்கொயர்னா லாம்டா ஸ்கொயர் பை 9 மைனஸ் 2 டைம்ஸ் ப்ராடக்ட் என்ன வந்துச்சு? மைனஸ் 1 பை 3. இதே மாதிரி இங்கே என்ன போடுவீங்க? மைனஸ் 1 பை 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 பை 9 ஈக்குவல் டு 15. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு. இந்த டினாமினேட்டர் இந்த 1 பை 9 டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்கோ ஈக்குவலை தாண்டி வரும்போது இன்டூவாக போகும். ஸோ 1 பை 9 இன்டூவாக போட்டோம். இப்போ இன்டூ 1 பை 9. கரெக்டுங்களா? அடுத்தது இங்கே எல்சிஎம் எடுங்க. 9க்கும் 3க்கும் எல்சிஎம் 9. ஸோ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 1 பை 9. இந்த 9 இங்கே போச்சுன்னா இன்டூ 9 ஆகிடும். இப்போ 9 9 கேன்சல் ஆகிரும். இப்போ 15 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வந்துங்க. 15 இன்ட்டு 1 பை 9 இன்ட்டு இந்த 9. அப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 15. கரெக்டுங்களா? பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டிவைட் ஆகுறது இன்டூவாக போயிடுச்சு. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 9. அப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 9 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 15. அப்போ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 15 மைனஸ் 6 9. அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸா மைனஸ் 3. இப்போ லாம்டா கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ லாம்டா கிடச்சிருச்சு.
ஸோ அதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை கேட்டுக்க கொஸ்டின் 6 டைம்ஸ் என்ன கேட்டான், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அப்போ என்ன வரும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னால் என்ன போடுவோம், a plus b the whole cube minus 3ab into a plus b the whole square. கரெக்டுங்களா? a cube plus b cube னா a plus b the whole cube minus 3ab into a plus b. இப்போ ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். sum of the root minus lambda by 3, product minus 1 by 3, sum of the root minus lambda by 3. இதில் lambda equal to plus or minus 3 வந்தது இல்லைங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் +3 போட்டாலும் சரி -3 போட்டாலும் சரி, இங்கே பவர் ஸ்கொயர் இருக்கிறனால உங்களுக்கு என்ன வந்துடும்னா, இப்போ நீங்கள் வந்து +3 போட்டிங்கன்னா -1, இங்கேயே என்ன வரும், இந்த முறை இங்கே வந்து +3 போட்டிங்கன்னா இங்கேயும் -1 வரும். இப்போ -1 -2 தான் ஹோல் ஸ்கொயர், அதுக்கும் 4 தான் வரும். நீங்கள் -3 போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபைனலாக 2 ஸ்கொயர் தான் வரும். ஸோ அதனால தான் நான் சைன் வந்து மைனஸ் எதை வேணாலும் போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் வந்து 2 தான் வரும், 2 ஸ்கொயர். அப்போது 6 × 4 24 தான் ஆன்சர். இந்த ஸ்டெப் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. எது போட்டிங்கனாலும் ஃபைனலாக ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், 2 ஸ்கொயர் தான் வரும். ஸோ 6 × 4 = 24. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 24. அது ஈஸியான சம் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம அந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை ரீப்ளேஸ் பண்ணி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்முங்க. let a, b belongs to R, be such that the equation ax² minus 2bx plus 15 = 0 has a repeated root alpha. If alpha and beta are the root of the equation x² minus 2bx plus 21 = 0 னா தென் α² + β² = கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும், ரிப்பீட்டட் ரூட் ஆல்ஃபா. சரிங்களா? ரிப்பீட்டட் ரூட்னா அந்த ஆல்ஃபாவே தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபா தான் வச்சுக்குவீங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபா × ஆல்ஃபா தான் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இதான் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ ஆல்ஃபாவே தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதில் வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதுதான் மீனிங் அதுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல் சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை யூஸ் பண்ணுறாப்புல கொண்டு வருவோம். சரிங்களா? இப்போ ஆல்ஃபா இஸ் த ரிப்பீட்டட் ரூட் கொடுத்துருந்தாங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ரெண்டுமே ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். -b/a, அப்போ 2b/a. இப்போ 2α = 2b/a, 2 × 2 கேன்சல் ஆகும். அப்போ ஆல்ஃபா = b/a. அடுத்து ப்ராடக்ட் ஆல்ஃபா × ஆல்ஃபா = c/a, இப்போ 15/a. அப்போ α² = 15/a. இதில் ஆல்ஃபாங்கிறது வந்து b/a அது யூஸ் பண்ணுங்கள். b/a தான் ஸ்கொயர் = 15/a. இப்போ b² = 15/a. இதில் ஒரு a கேன்சல் ஆகிடுச்சுன்னா b² = 15a. அப்போ 15 × a என்ன எழுதலாம் பாருங்கள், 15/α² எழுதலாமா? அதை எழுதியிருக்கோம். அப்போ b = ± ரூட் எடுத்திங்கன்னா 15/α. புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஒன்றும் பண்ணல, இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சா ஆல்ஃபா கிடச்சிருச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது, b² = 15a வருது. இந்த ஏவை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறோம், 15/α² ஆகிடுச்சு. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் b கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு now alpha and beta are the root of the equation கொடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, x² minus 2bx plus 21 = 0 கொடுத்துருந்தாங்களா? இதுக்கு வழக்கம் போல் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்குங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -2b/-2b/1 வரும். ஸோ 2b வந்துருச்சு. ப்ராடக்ட் வந்து c/a போடுவீங்க. ஸோ 21/1 கிடச்சிச்சு. இப்போ இதில் என்ன ஆயிரும், பீட்டா = 21/α.
இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 21/α ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இது வந்து இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா பி, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பீட்டாவோட வேல்யூ 21/α ரீப்ளேஸ் பண்ணுங்கள், பியோட வேல்யூவை 15/α இருக்கு இல்லையா அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் அவ்வளோதாங்க, சம் முடிஞ்சிடும். இப்போ எல்சிஎம் எடுத்துருக்கோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 21/α ஈக்குவல் டு 30/α. ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 30. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 minus 21. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3னா பீட்டா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பீட்டா என்ன வச்சுருந்தோம் 21/α. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 21/3 போட்டிங்கன்னா 7 வரும், 21/-3 போட்டிங்கன்னா -7 வரும். ஸோ பீட்டா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. கரெக்டுங்களா? சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும். ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 9, பீட்டா ஸ்கொயர் வந்து 49. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 + 49 58 ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பி. இந்த மாடலில் ஒரு சம் கேட்பாங்க, அதனால தான் நம்ம வந்து இதே மாடலில் சம்மை ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பழைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரூட் வச்சு ஒரு கொஸ்டின் வந்தே ஆகும். அடுத்தது தேர்டு சம்முங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x² + 2i - 1 = 0, தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா பவர் 8 + பீட்டா பவர் 8 இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் x² ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1 - 2i ஆயிரும். x² ஈக்குவல் டு 1 - 2i. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 2i, பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 2i. இப்போ இந்த கொஸ்டினை பிரித்து எழுதுங்க. இங்கே 2 இங்கே 4 இங்கே 2 இங்கே 4 வர மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பவர் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பவர் 4. அப்போ என்ன ஆயிரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் இதான பவர் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பவர் 4. அப்போ 2 டைம்ஸ் 1 - 2i தான் ஹோல் பவர் 4. இது எப்படி புரிஞ்சான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு சேம், அதனால் 2 டைம்ஸ் போட்டு இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது 2 டைம்ஸ் 1 - 2i த ஹோல் பவர் 4. இந்த 2வை வெளியே போட்டால் அவ்வளோதான். அப்போ 2 டைம்ஸ் இதுக்கு வந்து எப்படி போடுவோம்? காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ ரூட் ஆஃப் 1² ப்ளஸ் -2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1² + 4 வந்துடுமா? அப்போ √5/4. √5/4 25 வரும். 2 × 25 50. அப்போ ஆல்ஃபா பவர் 8 ப்ளஸ் பீட்டா பவர் 8 ஈக்குவல் டு 50. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாடல் பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கோம்.